الصلاة والسلام على سيدنا رسول الله وعلى آله وصحبه ومن والاه أما بعد. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, அல்லாஹ்வுடைய பேரருளால் இன்றைய மூன்றாவது தராவீஹ் சூரா ஆல் இம்ரான் ஓதப்பட்டது. ரமலானுடைய இந்த தராவீஹ் பயான் என்பது மற்ற பயான்களைப் போன்று நாம் புரிந்து கொள்ளக்கூடாது. ஓதப்படுகிற வசனங்களுடைய தஃப்சீர். ஒவ்வொரு அத்தியாயத்திலும் அல்லாஹ் பல்வேறு விஷயங்களை அல்லாஹ் சொல்கிறான். அதனால் இந்த ஆல் இம்ரானில் எவ்வளோ முக்கியமான விஷயங்கள் வருகிறது என்பதை மட்டும் நான் சுட்டி காட்ட விரும்புகிறேன். முதலாவது, நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சூரத்துல் பக்ரா, ஆல் இம்ரான் இந்த ரெண்டுக்கும் சேர்த்து ஒரு பெயர் சொல்வார்கள், ஜஹராவைன் என்று சொல்வார். ஜஹராவைன் என்று சொன்னால் இரண்டு ஒளிவிளக்குகள் என்று அர்த்தம். பக்ரா, ஆல இம்ரான் இந்த இரண்டுமே ஒளிவிளக்குகள் என்று அர்த்தம். குர்ஆனுடைய எல்லா சூறாக்களுமே ஒளிவிளக்குகள் தான். குறிப்பாக இந்த ரெண்டு சூறாவை ஒளிவிளக்கு நூர் என்று சொல்வதற்கான காரணங்கள் பல உண்டு. இந்த ரெண்டு சூறாவுமே குர்ஆனில் ஆகப்பெரிய சூறாக்கள். பக்ரா 286 வசனங்கள் என்று சொன்னால், ஆல இம்ரான் 200 வசனங்கள், சரியாக 200 வசனங்கள். ரெண்டு சூறாவிலுமே நிறைய ஒற்றுமைகள் இருக்கிறது. பக்ராவும் அலிஃப் லாம் மீம் என்று தான் ஆரம்பிக்கிறது, ஆல இம்ரானும் அலிஃப் லாம் மீம் என்று தான் ஆரம்பிக்கிறது. பக்ராவுடைய துவக்கத்திலேயும் குர்ஆனை பற்றி அல்லாஹ் சுருக்கமாக சொல்வான், ஜாலிகல் கிதாப், இது வேதம், இதில் சந்தேகம் இல்லை. ஆல இம்ரானுடைய துவக்கத்தில் குர்ஆனையும் தௌராத்தையும் இன்ஜீலையும் எல்லா வேதங்களையும் அல்லாஹ் சொல்கிறான். குர்ஆனுடைய 2 வகையான வசனங்கள் இருப்பதாக சொல்கிறான். குர்ஆனில் 2 வகையான வசனங்கள் இருக்கிறது. ஒரு வகை வசனங்களுக்கு முஹ்கமாத் என்று சொல்வார்கள், இன்னொரு வகை வசனங்களுக்கு முத்தஷாபிஹாத் என்று சொல்வார்கள். முஹ்கமாத்னு சொன்னால் அதனுடைய கருத்து உறுதி செய்யப்பட்டது, அதனுடைய கருத்தில் சிக்கல் இருக்காது. சட்டத்திட்டம் சார்ந்த வசனங்கள், நடைமுறை சார்ந்த சட்ட வசனங்கள், அதான் முஹ்கமாத், அதை நாம் எடுத்து செயல்படுத்தணும். குர்ஆனில் இன்னொரு வகை வசனங்கள் இருக்குது, முத்தஷாபிஹாத். முத்தஷாபிஹாத்னா அதனுடைய கருத்து என்னன்னு விளங்காது, அதை ஈமான் கொள்ளணும், அவ்வளோதான், அதை நம்பணும், அதில் மூழ்கக்கூடாது. மூழ்குனா வழிகட்டு போயிடுவோம். அல்லாஹ் அப்படியும் குர்ஆனில் வச்சிருக்கிறான். அதனுடைய அர்த்தம் என்னன்னு ரொம்ப ஆழமாக போயிடக்கூடாது. இப்போ மறுமையில் அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால் தெரியும் அப்படின்னு வருது குர்ஆனில். அல்லாஹ்வுடைய கெண்டைக்கால்னா என்ன? ஈமான் கொள்ளணும், அவ்வளோதான். அதனுடைய விளக்கத்தில் ஆழ்ந்து போனோம்னா வழிகட்டு போயிடுவோம். அல்லாஹ் குருவும் இருக்குதா அப்போ? அப்படி தான் எல்லாருமே இறைத்தன்மையில் வழிகட்டு போனாங்க. அப்படி 2 வகையான வசனங்கள் இருக்கிறது என்று அல்லாஹ் சொல்கிறான். நல்ல மக்கள் முஹ்கமாத்துகள் என்று சொல்லப்படுகிற அதை செயல்படுத்துவாங்க, முத்தஷாபிஹாத்துகளை ஈமான் கொள்வாங்க, அதில் போய் சிக்க மாட்டாங்க. வழிகேடர்கள் தான் அதுக்குள்ளே போய் வழிகட்டு போயிடுவாங்கன்னு அல்லாஹ் சொல்கிறான். ஆக இது பக்ராவுக்கும் ஆல இம்ரானுக்கும் மத்தியிலான என்னங்க ஒற்றுமை. பக்ரா சூறால விவாதங்கள் முழுக்க முழுக்க யாரோடுனா யூதர்களோடு. யூதர்கள் எப்படி இருந்தாங்க அவங்கள பற்றி தான் பக்ரா அதிகமாக பேசுது. ஆல இம்ரானில் அப்படியே மாற்றமாக கிறிஸ்தவர்களை பற்றி தான் பேசுது. இந்த சூறாவுடைய ஆரம்ப 83 வசனங்கள் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்களை பற்றி தான். நாம் தெரிய வேண்டிய விஷயம், கிறிஸ்தவர்கள் அசத்தியத்தில் இருந்து கொண்டு எவ்வளவு பிரச்சாரம் செய்கிறாங்க அவங்க. இந்த வசனங்கள் எல்லாம் நாம் எழுதி போடணும். கிறிஸ்தவர்களை பற்றி குர்ஆன் சொல்லுது. ஈசா அலைஹிஸ்ஸலாம் யார், ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் யார், யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் யார், இன்றைக்கு ஓதப்பட்ட ஆரம்ப 83 வசனங்கள் அதைத்தான் பேசுது. அப்போ அது யூதர்களுடனான விவாதம்னா ஆல இம்ரான் முழுக்க முழுக்க கிறிஸ்தவர்கள் தான். கிறிஸ்தவ கோட்பாடுகள், அதில் என்னென்ன தவறு அவங்க செஞ்சாங்க அதையெல்லாம் அல்லாஹ் எடுத்துரைக்கிறான். இது இந்த 2 சூறாவுக்குமான ஒற்றுமை. மூன்றாவது, பக்ரா சூறால ஆதம் அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு, தோற்றம், அதை குறித்து அல்லாஹ் பேசுகிறான். தாயும் தந்தையும் இல்லாமல் ஆதமை அல்லாஹ் படைத்தது குறித்து பேசுகிறான். ஆல இம்ரானில் ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய பிறப்பு குறித்து பேசுகிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாமும் ஆதமை போலன்னு சொல்கிறான் ஒரு வசனத்தில், இன்ன மஸல ஈசா இன்தல்லாஹி கமஸலி ஆதம். ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஆண் துணை இல்லாமல் படைக்கப்பட்டாங்க, ஆனால் பெண் வயிற்றிலிருந்து பிறந்தாங்க.
இப்போ கிறிஸ்தவர்கள் என்ன சொன்னாங்க பாருங்க, ஆண் துணை இல்லாமல் படைக்கப்பட்ட படைப்பு, எனவே அவர் அல்லாஹ் தான், அல்லாஹ்வுடைய மகன். ஈசா அலைஹிஸ்ஸலாமுடைய தந்தை யார்? அல்லாஹ்னு சொன்னான். அதுக்கு பதிலாக தான் அல்லாஹ் சொன்னான், ஆண் துணை இல்லாமல் வந்ததற்காக ஈசாவை கடவுள் என்று சொன்னால், ஆணும் இல்லாம பெண்ணும் இல்லாம வந்தாரே ஆதம், இப்போ அவரையும் கடவுள்னு சொல்லு, அவரையும் கடவுள்னு சொல்லணும் அல்லவா? இவரை விட அவர் சிறந்தவர் இல்லையா? அப்போ குர்ஆன்ல அல்லாஹ் இந்த வசனங்கள்ல அதை என்ன செய்யறான் கேட்குறான். அதே மாதிரி தான் பக்ராவுடைய கடைசி வசனங்களும் துஆவோடு தான் முடியுது இல்லையா? ரப்பனா லா துஆஹிதுனா இன் நஸீனா அவ் அக்தஅனா ரப்பனா வலா தஹ்மில் அலைனா இஸ்ரன் கமா ஹமல்தஹு அலல் லதீன மின் கப்லினா. அழகான துஆக்கள். குறைஞ்சபட்சம் குர்ஆனுடைய துஆக்களையாவது மனப்பாடம் செய்யுங்க. இந்த ரமதானில் நான் உங்களுக்கு வலியுறுத்துறது தான், சில வசனங்களையாவது மனப்பாடம் செய்யுங்க, கொஞ்ச நேரம் கொடுங்க. இப்போ பக்ராவும் துஆவோடு தான் முடியுது. ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்களும் துஆவில் தான் வருது. இதுலையும் என்ன வருது? துஆ தான் வருது. சுப்ஹானக ஃபகினா அஸாபன் நார் ரப்பனா இன்னக மன் துத்கிலின் நார ஃபகத் அஹ்ஸைத வமா லிஸ்ஸாலிமீன மின் அன்சார். இதுலையும் துஆவோடு தான் வருது. இப்படி 2 வசனங்களுக்கும் பல்வேறு ஒற்றுமைகள் இருக்கிறது. இதில் சில வசனங்களுடைய சிறப்புகள் நான் உங்களுக்கு சொல்கிறேன், அதை மட்டும் கவனத்தில் வச்சுக்கோங்க. இன்றைக்கு ஆரம்பமாக நான் ஓதிய 3வது வசனம், ஷஹித் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லா ஹுவ வல் மலாயிகா வ உலுல் இல்மி காயிமன் பில் கிஸ்தி லா இலாஹ இல்லா ஹுவல் அஸீஸுல் ஹக்கீம். இந்த ஆயத்தில் அல்லாஹ் என்ன செய்கிறான்னு சொன்னால், அல்லாஹ் ஒருவன் தான் என்பதற்கு முதல்ல தன்னை சாட்சியாக்குறான். நான் சாட்சி, வேற எந்த இறைவனும் கிடையாது, தன்னை சாட்சியாக்குறான். 2வது வானவர்களை சாட்சியாக்குறான். 3வது சத்தியத்தில் இருக்கிற உலமாக்களை சாட்சியாக்குறான். அதனால தான் உலமாக்களை அவங்களுடைய அந்தஸ்தை லேசாக எடை போடக்கூடாது. குர்ஆனுடைய ஞானம் பெற்றவர்கள், ஹதீஸுடைய ஞானம் பெற்ற அறிஞர் பெருமக்களை லேசாக நினைச்சிடக்கூடாது. ஏன்னா அவங்க ஏகத்துவத்தின் சாட்சியாளர்கள். இந்த ஆயத்தில் அல்லாஹ் தன்னை சாட்சியாக்குறான். வல் மலாயிகா வ உலுல் இல்ம், உலுல் இல்மா என்னங்க சாட்சியாக்குறான். இந்த ஆயத்தை சஹாபாக்கள் ஓதும்போது, தாபியின்கள் ஓதும்போது, ஷஹித் அல்லாஹு அன்னஹு லா இலாஹ இல்லாஹு வல் மலாயிகா வ உலுல் இல்ம், இந்த ஆயத்தை யார் ஓதும்போது ஓதி முடிச்சு, நான் ஏற்கனவே ஒரு தடவை ஒரு ரமதானில் சொல்லியிருக்கிறேன், பெருமானார் குர்ஆனை ஓதுகிற போது அப்படியே கடந்து போயிட மாட்டாங்க. குர்ஆனுடைய கருத்துக்களுக்கு ஏற்ப அவங்களுடைய தாக்கம் வெளிப்படும். அந்த ஆயத்தில் என்ன கருத்து வருதோ அதை அல்லாஹ்ட்ட துஆவா கேட்பாங்க. ரஹமத்துடைய ஆயத்து வந்தால் நிறுத்தி ரஹமத்தை கேட்பாங்க. அதாபுடைய ஆயத்து வந்தால் நிறுத்தி அதாபிலிருந்து பாதுகாப்பு தேடுவாங்க. இந்த ஆயத்தை ஓதி முடித்து விட்டு சஹாபாக்கள் இப்படி சொல்லுவாங்களாம், நானும் சாட்சி சொல்கிறேன், அல்லாஹ் எதற்கு சாட்சி சொன்னானோ அதற்கு. அப்படி நம்மளும் சொல்லணும். அல்லாஹ் எதை கொண்டு சாட்சி சொன்னால், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை. உலகமே எதிர்க்கிறது அதைத்தானங்க. இந்த ஒரு விஷயந்தான், லா இலாஹ இல்லல்லாங்கிற ஒரு விஷயந்தான் உலகமே எதிர்க்குது. முஸ்லீம்னா அடி கொல்லுன்னு ஏன் சொல்கிறான்? இந்த ஒரு விஷயத்துக்கு தான். இந்த ஒரு விஷயத்தில் நம்ம விட்டு கொடுத்தோன்னு வைங்களேன், நமக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. அதுக்காண்டி அல்லாஹ் பாதுகாக்கணும். இந்த ஒரே செய்தி தான், அல்லாஹ் ஏகன் என்கிற ஒரு விஷயத்துக்கு தான் உலகத்தில் பிரச்சனை. அப்போ இதை அல்லாஹ் சாட்சி சொல்கிறானோ அதை நானும் சாட்சி சொல்கிறேன் என்று அவங்க சொல்வார்கள் என்று வருகிறது. குர்ஆன் ஓதும்போது இந்த கருத்துக்களை விளங்கினால் இதையெல்லாம் செய்யலாம். ஓதப்பட்ட வசனங்களில் ஒரு வசனம்தான் குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க் என்று வருகிற தூலிஜுல் லைல் என்று அதுக்கு அடுத்த வசனம் 26, 27. இந்த 2 வசனங்களை மனப்பாடம் செஞ்சுங்க. குலில்லாஹும்ம மாலிக்கல் முல்க்குங்கிற வசனத்தையும் தூலிஜுல் லைல ஃபின் நஹார் வ தூலிஜுன் நஹார ஃபில் லைல் மனப்பாடம் செய்யணும். ஒரு முறை பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தொழுகையில் தோழர்களை பார்ப்பாங்க, யார் வந்திருக்கிறாங்க வரல, என்ன காரணம் எல்லாத்தையும் பார்ப்பாங்க. ஒரு தொழுகையில் பார்க்குறாங்க, முஆத் இப்னு ஜபல் ரலியல்லாஹு அவர்களை காணல. எங்கே முஆத் அவர்களை காணலையேன்னு சொல்லி தொழுது முடித்து விட்டு நேராக அவங்க வீட்டுக்கு போயிட்டாங்க. என்ன முஆத் அவர்களே தொழுகைக்கு வரலையேன்னு சொல்லி சொன்னாங்க. யா ரசூலல்லாஹ், ஒரு யூதரிடம் கடன் வாங்கியிருந்தேன் 40 திர்ஹம். அந்த கடனை கொடுக்க முடியல என்னால், நான் இயலாதவனாக இருக்கிறேன். நான் பள்ளிவாசலை நோக்கி வருகிற போது அந்த யூதர் என்னை தடுத்து நிறுத்திட்டார். அதனால் நான் மாட்டிக்கிட்டேன், எனக்கு ஜமாத்து தவறி விட்டதுன்னு சொல்லி. இப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, இந்த ஆயத்தை 2 ஆயத்தை ஓதுங்க. அல்லாஹும்ம மாலிக்கல் முல்க் துத்தில் முல்க மன் தஷா, அதுக்கு அடுத்து தூலிஜுல் லைல். இந்த 2 ஆயத்தை ஓதி, யா அல்லாஹ் என்னுடைய கடனை நீக்கு,
எனக்கு செல்வத்தை கொடு, கடனை நீக்கு, எனக்கு செல்வத்தை கொடு, எனக்கு வறுமை இல்லாமல் ஆக்கு என்று துவா செய்யணும். அரபி வாசகத்தை சொல்லலை, தேவையில்லை, தமிழில் கேட்கலாம். இந்த 2 வசனத்தை ஓதி கடனிலிருந்து பாதுகாப்பு, வறுமையிலிருந்து நீ பாதுகாப்பு தேடினால் உன் கடன்கள் மலை அளவுக்கு இருந்தாலும் நிறைவேற்றப்படும் சொன்னான். சில உலமாக்கள் சொல்றாங்க, ஒவ்வொரு ஃபர்தான தொழுகைக்கு பிறகும் இந்த 2 ஆயத்தை ஓதி வந்தால் உங்களுடைய கடன்கள் நீங்கும். ஒவ்வொரு ஃபர்துக்கு பிறகும் மாலிக்கல் முல்கி தூத்தில் முல்கங்கிற ஆயத்தையும் அடுத்த ஆயத்தையும் ஓதுனீங்கன்னா உங்களுடைய கடன்கள் நீங்கும் என்று சொல்றாங்க. சில அறிஞர்கள் அனுபவத்தில் சொன்னாங்க, 7 தடவை ஓதி வந்தார், 7 தடவை இந்த 2 ஆயத்துகளையும் ஓதி வந்தா கடன்கள் நீங்கும் என்பதாக சொல்றாங்க. ஆக இதை ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த 2 வசனங்களை இந்த ரமலான்ல நினைச்சா பாடம் பண்ணிடலாம் இல்லையா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அழகான வழிகாட்டுதல் தர்றாங்க, நம்முடைய உலக பிரச்சனைகள் நீங்குவதற்கும் வழி சொல்றாங்க. அப்ப இந்த 2 ஆயத்தை மனப்பாடம் பண்ண எவ்வளோ நேரம் ஆக போகுது? மனப்பாடம் செய்யுங்க. இந்த சூராவுடைய ஆல இம்ரானுடைய கடைசி 11 வசனங்கள் இன்ன ஃபீ ஹல்கிஸ் ஸமாவாத் என்று ஆரம்பித்து யா அய்யுஹல்லதீன ஆமனுஸ்பிரு, இந்த கடைசி 11 வசனங்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க தினமும் தூங்கி எழுந்ததும் கண்ணை கசக்கிட்டு ஓதுவாங்க, அப்படியே உட்கார்ந்து ஓதுவாங்க. ஹஜ்ரத் இப்னு அப்பாஸ் அவர்கள் அவங்க ஒரு நாள் தன்னுடைய ஹாலா மைமூனா, பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மனைவியும் இப்னு அப்பாஸுடைய ஹாலாவுமான அன்னை மைமூனா ரலியல்லாஹு அன்ஹா வீட்டில் தங்குறாங்க. இப்னு அப்பாஸ் சின்ன பையன் தான், அவர் பெருமானாருடைய காலத்தில். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இரவுல என்னெல்லாம் செய்கிறாங்கன்னு பார்க்கணும், அவருக்கு ஆசை. இரவுல நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமல் என்ன என்று பார்க்கணுங்கிறதுக்காக அங்கே போய் தங்கியிருக்கிறார். அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க இரவுல தூங்கினாங்க, தூங்கி எஞ்சாங்க, எஞ்சதுமே கண்ணெல்லாம் கசக்கிட்டு ஓதுனாங்க. என்ன ஓதுனாங்க? இந்த ஆல இம்ரானுடைய கடைசி 10 வசனங்கள் தான் ஓதுனாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹருடைய நேரத்தில் வானத்தை பார்ப்பாங்க, பார்த்து சொல்லுவாங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல. நாம் என்னைக்காவது வானத்தை பார்த்து சொல்லியிருக்கிறோமா? பஸ்ஸில் ட்ரெயினில் போகும்போது நம்ம அப்படியே பார்க்குறோம், மேகத்தை பார்க்குறோம், ஆகாயத்தை பார்க்குறோம். இந்த ஆயத்தை அதைத்தான் சொல்லுது. இந்த வானங்கள் பூமியை படைத்திருப்பதிலும் இரவு பகல் மாறி வருவதிலும் சிந்திக்கிற மக்களுக்கு படிப்பினை இருக்குது. அந்த சிந்திக்கிற மக்கள் அல்லாஹ்வை எல்லா நிலையிலும் திக்ர் செய்வாங்க, நின்ற நிலையில், உட்கார்ந்த நிலையில், படுத்த நிலையில் திக்ர் செய்வாங்க. அவங்க அல்லாஹ்வுடைய படைப்புகளை ஆய்வு செய்வாங்க. அந்த படைப்புகளை பார்த்து சொல்லுவாங்க, யா அல்லாஹ் இதையெல்லாம் நீ வீணாக படைக்கல. அதனால குர்ஆனுடைய அறிவுரைகளை கேட்டால் ஒரு தடவையாவது அமல் செய்யுங்க. வானத்தை பார்த்து சொல்லுங்க, ரப்பனா மா ஹலக்த ஹாதா பாத்திலா, யா அல்லாஹ் இதையெல்லாம் நீ நோக்கம் இல்லாமல் படைக்கல, உயர்ந்த நோக்கத்திற்காக படைத்திருக்கிறாய். அப்ப இந்த கடைசி 10 வசனங்களை மனப்பாடம் செய்யுங்க. இந்த ரமதான்ல ஒரு இலக்கு வைங்க. மொத்த 30 ஜுஸையும் பாடம் பண்றது பெரிய பாக்கியம் அது இல்லையா? அது வாய்ப்பில்லாதவங்க இந்த மாதிரி சின்ன சின்ன வசனங்கள், ஆங்காங்கே இருக்கிற வசனங்களை ஏன் மனப்பாடம் செய்ய முடியாது? நினைச்சா கண்டிப்பா முடியும். ஆல இம்ரானுடைய இந்த கடைசி 10 வசனங்கள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் எப்போதும் ஓதுவாங்க தூக்கத்திலிருந்து எழுந்தா. நாளைக்கு எல்லாரும் சஹர்ல எழுந்திருப்பீங்க, மனப்பாடமா தெரியாது, குறைஞ்சபட்சம் ஒது செஞ்சுட்டு வந்து குர்ஆனை திறந்து பார்த்தாவது இந்த 10 ஆயத்தை ஓதுங்க. பெருமானாருடைய ஒரு சுன்னத்தை ரமலான்ல அமல் செஞ்ச ஒரு நன்மை கிடைக்கும், 70 ஃபர்துடைய நன்மை கிடைக்கும். அதனால பயான்கள் கேட்டால் உடனே வாழ்க்கையில கொண்டு வந்துடணும். இது இந்த சூறாவை பற்றி சொல்ல வேண்டிய செய்தி என்பதனால சொல்றேன். அடுத்தது இந்த சூறாவுடைய பிரதான செய்தி என்ன? நான் ஆரம்பத்தில் சொன்னது போல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அதை பற்றி நான் பல முறை சொல்லியிருக்கிறோம். கிறிஸ்துவ மதத்தை பற்றியும் கிறிஸ்துமஸை பற்றி எல்லாம் கூட பேசி இருக்கிறோம். அதில் இன்னும் நிறைய சொல்ல வேண்டிய செய்திகள் இருக்கிறது, 1-2 மட்டும் சொல்கிறேன். மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய தாயார், அவங்களுடைய பேர் ஹன்னா. அவங்க கருவுற்று இருக்கிறாங்க. கருவுற்று இருக்கிற காலத்திலேயே வயிற்றில் இருக்கிற கரு சம்பந்தமாக ஒரு நேர்ச்சி செய்கிறாங்க. எல்லா மனுஷனுக்கும் ஒரு ஆசை இருக்கும் இல்லையா? ஆம்பளை பிள்ளைய பிறந்தா நான் ஹாஃபிஸ் ஆக்குவேன் அப்படின்னு நீங்கள் நினச்சிக்குவீங்க. ஆனால் அல்லாஹ் பொம்பளை பிள்ளைய கொடுத்துருவான். இவர் ஊரெல்லாம் சொல்லுவார், நான் ஆம்பளை பிள்ளை பிறக்கும், ஹாஃபிஸ் ஆக்கணும், ஆலிமாக்கன்னு நினச்சேன்னு சொல்லி. ஆனால் அல்லாவுக்கு தெரியும் அதில் என்ன ரகசியம். அந்தமாவும் அப்படி தான் ஆசைப்பட்டுச்சு. ஒரு ஆம்பளை பிள்ளை பிறந்ததும் பைத்துல் முகத்தஸுக்கு ஊழியராக அந்த பிள்ளையை நேர்ச்சி செய்து விட்டுறணும்னு சொல்லி அந்த காலத்தில் அப்படி நேர்ச்சி செய்வாங்க. ஹன்னாவும் அப்படி என்ன செய்தாங்க, நேர்ச்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. குழந்தை பெற நேரம் வந்துருச்சு.
குழந்தை பெற நேரம் வந்ததுமே குழந்தை இன்னும் பெறலை, ஆனா பெண்ணான்னு தெரியாது. கருவில் இருக்கிற நேரம் பிரசவ வலி வந்துருச்சு. அந்த அம்மா அப்பவே ஒரு துவா செஞ்சிருச்சு, ரப்பி இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அல்லாஹ் இந்த கருவில் இருக்கிற குழந்தைய அதனுடைய சந்ததிகளை ஷைத்தானிடமிருந்து நான் பாதுகாப்பு தேடுகிறேன்னு சொல்லி அந்த அம்மா அந்த துவா செஞ்சது யதார்த்தமாக செஞ்சது, யாரும் சொல்லிலாம் கொடுக்கல. அதனால் என்ன ஆச்சு, மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்ததும் உலகத்தில் எந்த குழந்தை பிறந்தாலும் ஷைத்தான் 2 தடவை கிள்ளி விடுவான். பிறக்கிற எல்லா குழந்தையும் 2 தடவை கிள்ளி விடுவான். அதனால தான் குழந்தைங்க அழுது. அந்த ஷைத்தானை விரட்டுறதுக்கு தான் குழந்தை பிறந்தவுடன் பாங்கு சொல்லப்படுது. இப்போ மரியம் அலைஹிஸ்ஸலாம் பிறந்த போது ஷைத்தானால கிள்ள முடியல. ஏன்னா அந்த அம்மா துவா ஓதிருச்சு, இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். அதனால தான் எல்லா குழந்தைகளையும் ஷைத்தான் கிள்ளுகிறான், 2 பேரை தவிரன்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி சொன்னாங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாமை தவிர, ஈசா அலைஹிஸ்ஸலாமை தவிர. கற்பமுற்றிருக்கிற பெண்கள் யாரெல்லாம், எந்த தாய்மார்கள் கற்பமுற்றிருக்கிறாங்களோ அவங்களுடைய நிறை மாதத்தில் 9வது மாதத்தில் அவங்க வயிற்றில் கை வைத்து கொண்டு இந்த துவாவை அடிக்கடி ஓத சொல்லுங்க. இன்னி உஈதுஹா பிக வ துர்ரியத்தஹா மினஷ் ஷைத்தானிர் ரஜீம். இதை ஓதுனா பிறக்கிற அந்த குழந்தை மிகச்சிறந்த குழந்தையாகத்தான் பிறக்கும், சாலிஹான குழந்தையாகத்தான் பிறக்கும். இது அல்லாஹ் நமக்கு இந்த சூறால சொல்லுகிற ஒரு செய்தி. அடுத்தது ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம். ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் அவங்க 120 வயசு வரைக்கும் குழந்தை இல்லை. 120 வயசுல மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கராமத்துகள், அவங்களுக்கு அல்லாஹ் கொடுக்கிற அதிசயமான உணவுகள், அதையெல்லாம் பார்த்து அவருக்கு ஆச்சரியம். அல்லாஹ் இப்படியும் கூட உதவிகள் கராமத்துகள் செய்கிறான்னு சொன்னால் 120 வயசுல எனக்கு ஏன் குழந்தை தர முடியாது? நம்பிக்கையோடு அல்லாஹ்ட்ட துவா செய்கிறார், ரப்பி ஹப்லி, அல்லாஹ் எனக்கும் குழந்தைய கொடுன்னு சொல்லி. அந்த துவா ஏற்றுக்கொள்ளப்பட்டது. வானவர்கள் அவருக்கு குழந்தை பிறக்குங்கிற சுப செய்தியை சொன்னாங்க. குழந்தை பிறக்குன்னு மட்டும் சொல்லலை, அந்த குழந்தையினுடைய 5 தன்மைகளையும் சொன்னாங்க. குழந்தை பிறக்க போகுது, உங்களுக்கு ஒரு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தை பேர் யஹ்யா. இந்த குழந்தை பேர் என்னங்க? யஹ்யா. இதெல்லாம் அரபி வார்த்தை அல்ல. ஈசா, மூசா, யஹ்யா இதெல்லாமே ஹிப்ரு மொழி வார்த்தைகள். ஹிப்ரு மொழியில் அதற்கு ஒரு அர்த்தம் இருக்கு, ஹிப்ருவில் அதுக்கு ஒரு அர்த்தம் உண்டு. இப்போ அல்லாஹ் சொல்லிட்டான் உங்களுக்கு குழந்தை பிறக்கும், அந்த குழந்தைக்கு பேர் என்னங்க? யஹ்யா. அந்த குழந்தை முஸத்திகம் பி கலிமத்தின் மின் அல்லாஹ்னு சொன்னான். அல்லாஹ் 5 தன்மைகளை சொல்றான் அவருக்கு. அவருடைய பேர் யஹ்யான்னு சொல்லிட்டான். 2வது ஈசா அலைஹிஸ்ஸலாமை முதலில் அவர் தான் உண்மைப்படுத்துவார். ஈசா அலைஹிஸ்ஸலாமுக்கு 2 வார்த்தைகள் குர்ஆன்ல வருது, கலிமத்துல்லான்னு வருது, ரூஹுல்லான்னு வருது. கலிமத்துல்லானா என்ன? அவர் அல்லாஹ்வுடைய கட்டளையால் பிறந்தவர். நாமெல்லாம் ஆண் பெண் சேர்க்கையில் பிறந்தோம். அவர் அல்லாஹ்வுடைய குன் என்ற கட்டளையால் பிறந்தவர். எனவே அவருக்கு கலிமத்துல்லான்னு சொல்லப்படும். 2வது அவருக்கு ரூஹுல்லா என்றும் சொல்லப்படும். ரூஹுல்லான் ஏன் சொல்லப்படுது? ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மரியம் அலைஹிஸ்ஸலாமுடைய கற்பத்தில் ஊதினார்கள். அப்படி ஊதினதுனால பிறந்த குழந்தை, எனவே அவருக்கு பேர் ரூஹுல்லா. உலகத்தில் முதல்ல ஈசா அலைஹிஸ்ஸலாம் ஈமான் கொண்டது யாருன்னா யஹ்யா அலைஹிஸ்ஸலாம். அதை குர்ஆன்ல சொல்றா. அவர் ஈசாவை உண்மைப்படுத்துவார். 2வது அவர் சய்யிதன், அவர் தலைவராக இருப்பார், மக்களுக்கு வழிகாட்டுகிற விஷயத்தில் தலைவராக இருப்பார்னு சொல்றான். 3வது ஹசூரன். ஹசூருன்னு சொன்னால் அவருக்கு பெண்கள் மீது நாட்டமே இருக்காது. அல்லாஹ் உலகத்தில் அப்படியும் படைச்சிருக்கிறான். அவருக்கு பாவத்தின் மீது பெண்கள் மீது நாட்டமே இருக்காது. 2 படைப்பு பாருங்க. மரியம் அலைஹிஸ்ஸலாம் அல்லாஹ் எப்படி படைச்சான்னு சொன்னால் அவங்களுக்கு ஆண்கள் மீது நாட்டம் இருக்காது. மரியம் அலைஹிஸ்ஸலாமுக்கு அந்த ஆண்கள் மீதான எண்ணமோ நாட்டமோ வரவே வராது. அப்படி அல்லாஹ் அவங்கள படைச்சிட்டான். அந்த மரியமுடைய பொருட்டால தான் ஜக்கரியா அலைஹிஸ்ஸலாம் ஒரு குழந்தையை கேட்டாங்க. அதனால அல்லாஹ் அவருக்கு எப்படி குழந்தையை கொடுத்துட்டான்? பெண்கள் மீது நாட்டமே இல்லாத ஒரு குழந்தையை கொடுத்துட்டான். அவருக்கு பெண்கள் மீது நாட்டம் கிடையாது. எனவே தான் அவரை ஹசூர் என்று அல்லாஹ் சொல்றான். அடுத்து 4வது நபின்னு சொல்றான். 5வது சாலிஹீன். இந்த 5 செய்திகளை சொல்லி இப்படி ஒரு குழந்தை உங்களுக்கு பிறக்கும் என்று சொன்னாங்க. யூதர்கள் அந்த நபியையும் கொலை செஞ்சாங்க. யார? யஹ்யா அலைஹிஸ்ஸலாமையும் கொலை செஞ்சாங்க. இன்றைக்கு ஓதப்பட்ட வசனங்கள்ல யூதர்கள் நபிமார்கள் கொலை செய்த அந்த வரலாறுகளை எல்லாம் அல்லாஹ் சொல்லி காட்டுறான். ஒரு நபியை கொலை செஞ்ச ஒரு கூட்டம் நம்மை போன்ற முஸ்லிம்களை
அவங்க குண்டு போட்டு தாக்கிறதும் அழிக்கிறதும் ஆச்சரியமா என்ன? குரானை படிக்கக்கூடியவர்களுக்கு யூதர்கள் செய்கிற இந்த அட்டூழியங்கள் ஒரு ஆச்சரியமா இருக்காது. இறை தூதர்களை கொல்றாங்க, அற்புதங்களை பார்த்த பிறகும் கொல்றாங்க. அவங்க எப்படி சாமானிய மனிதர்கள் மீது எப்படி இரக்கம் கொள்வாங்க? ஆக எப்படி யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் பிறந்தாங்க அப்படிங்கிற வரலாறையும் அல்லாஹ் சொல்றான். இறுதியாக ஒரு செய்தியை முடிக்கிறேன். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்திப்பதற்கு ஹிஜ்ரி 9ஆம் ஆண்டு யமன்ல உள்ள ஒரு ஊர் நஜரான். அந்த நஜரான்ங்கிறது அந்த காலத்தில் கிறிஸ்தவர்களுடைய கோட்டை. அந்த கிறிஸ்தவர்களில் ஒரு 60 பேர் பெருங்கொண்ட பாதிரியார்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களை சந்தித்து இஸ்லாமா அல்லது இயேசுவா அதை பற்றி என்ன செய்கிறாங்க, விவாதிக்கிறதுக்காண்டி மதீனா வர்றாங்க. பெருமானாரிடம் வந்து மஸ்ஜிது நபவியில் உட்கார்ந்து விவாதம் செய்கிறாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள், ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுளுடைய மகன், ஈசா அலைஹிஸ்ஸலாம் 3 கடவுள்களில் 3வது கடவுள். இந்த 3 விஷயங்களை விவாதம் பண்ணுறதுக்குனே வர்றாங்க. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களும் சொல்லுங்க உங்களுடைய ஆதாரம் என்னன்னு சொல்லி அவங்க சொன்னாங்க. ஈசா அலைஹிஸ்ஸலாம் செஞ்ச அற்புதங்கள் எல்லாத்தையும் சொல்லி அவங்க இதெல்லாம் கடவுள் தன்மை இல்லையான்னு சொல்லி பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களும் நீண்ட விவாதம். அது கடவுள்னா யாரு, கடவுள் தன்மைனா என்ன, குர்ஆனை வச்சு பெருமானாரும் பேசினாங்க. கடவுள்னா யாரு, இறைத்தன்மை என்ன, இந்த தன்மைகள் எல்லாம் ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட இருக்குதான்னு கேட்டாங்க. இல்லைன்னு அவங்களே சொன்னாங்க. இந்த தன்மையெல்லாம் இல்லைன்னு சொன்னா எப்படி கடவுள்னு சொல்றீங்க? பிறகு அற்புதங்கள் எல்லா நபிமார்களுக்கும் தரப்பட்டுச்சு. அற்புதத்தை வைத்து ஈசா அலைஹிஸ்ஸலாம கடவுள்னு சொல்றதா இருந்தா கடலை பிளந்த மூசாவும் கடவுள் தான் இல்லையா? இப்படி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஒவ்வொன்றா சொன்னாங்க. இறைத்தன்மை எதுவுமே ஈசா அலைஹிஸ்ஸலாம்கிட்ட கிடையாது அப்படின்னு சொன்னாங்க. இப்போ அந்த கிறிஸ்தவ பாதிரியார்களால் பதில் சொல்ல முடியல. உண்மை என்ன அப்படின்னு தெரிஞ்சு போச்சு. கடைசியில் என்னடா செய்கிறது என்று அவங்க முழித்து கொண்டிருக்கிறாங்க. இந்த நேரத்தில் அல்லாஹ் பெருமானாரிடம் சொன்னால் இவங்கள சும்மா விடாதீங்க, இவங்கள வந்துட்டாங்க, விவாதத்துக்கு வந்துட்டாங்க இல்லையா? இப்போ அவங்கள ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் கிடையாது, கடவுளுடைய குமாரனும் கிடையாது, இறை தூதர் தான், இதை ஏற்றுக்க வைக்கணும். இப்போ நீங்கள் வாதங்களை எல்லாம் சொல்லி அவங்கள்ட்ட விளக்கிட்டீங்க. இப்போ அந்த ஆளுகை எப்படியாவது மதீனாவிலிருந்து ஓடணும்னு பார்க்குறான். சும்மா விட்டுறாதீங்க, அவங்களையெல்லாம் ஒரு சத்தியத்திற்கு அழைப்பு விடுங்க. ஒரு சாப அழைப்பு. அது அந்த காலத்தில் ஒரு நடைமுறை. அது என்ன? சத்தியத்தில் இருக்கிறது யாரு என்று தெரிவதற்கு 2 அணியினரும் தன்னுடைய குடும்பத்தோடு வரணும். குடும்பத்தோடு வந்து யார் அசத்தியத்தில் இருக்கிறாங்களோ அவங்க மீது அல்லாஹ்வுடைய சாபம் இறங்கட்டும் அப்படின்னு சொல்லணும். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு அல்லாஹ் சொன்னான், நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு போங்க, அந்த 60 பேரோடு சத்தியம் பண்ணுங்கன்னு சொல்லி நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க ஹஜ்ரத் சையதுனா அலி, ஃபாத்திமா, ஹசன், ஹுசைன் ரலியல்லாஹு அன்ஹும் இவங்க தான் அவங்களுடைய குடும்பம் இல்லையா? இவங்களோடு வர்றாங்க. அந்த கிறிஸ்தவ பாதிரிகளை கூப்பிட்றாங்க, வாங்க சத்தியம் பண்ணுவோம், யாருடைய மார்க்கம் உண்மைன்னு பார்த்துடலான்னு சொல்லி. அப்படி கூப்பிட்டதுமே இவங்கெல்லாம் பயந்துட்டாங்க. இந்த குடும்பத்தினுடைய முகத்தினரை பார்த்ததுமே பயந்து போயிட்டாங்க. அவங்கெல்லாம் சொன்னாங்க, இந்த முகங்கள், ஹஜ்ரத் அலி ஃபாத்திமாவுடைய முகத்தை பார்த்துட்டு சொன்னாங்க, இந்த முகங்கள் எப்படிப்பட்ட முகங்கள்னு சொன்னால் இவங்கெல்லாம் ஒரு மலையை யாரெல்லாம் இந்த இடத்துல இருந்து வேறொரு இடத்துக்கு தூக்கி வச்சிரும்னு சொன்னால் கூட அல்லாஹ் வச்சிருவான். இவங்க அப்படிப்பட்ட திருமுகங்கள். இவங்கள்ட்ட நாம் இந்த வாதத்திற்கு இந்த சாபத்திற்கு நாம் சம்மதிச்சோன்னு சொன்னால் உலகத்தில் ஒரு கிறிஸ்தவன் கூட உயிரோடு இருக்க மாட்டான்னு சொல்லிட்டான். ஒரு கிறிஸ்தவர் கூட உயிரோடு இருக்க மாட்டான். அப்போ பயந்து போயிட்டாங்க. ஒரு 3 நாள் அவகாசம் கேட்டாங்க. பெருமானாரும் 3 நாள் அவகாசம் கொடுத்தாங்க. 3 நாள் மதீனால உட்கார்ந்து பேசுனாங்க. கடைசியில் இந்த தலைவர்கள் சொல்லிட்டாங்க, இதுக்கு நீங்கள் சம்மதிச்சிங்க கிறிஸ்தவம் உலகத்தில் அழிஞ்சு போயிடும்னு சொல்லி. கடைசியில் தாமாக பெருமானாரிடம், நாங்கள் இஸ்லாம் சத்தியங்கிறத ஏற்றுக்கிறோம், ஆனால் நாங்கள் முஸ்லீம் ஆக மாட்டோம், அதுக்கு பதிலாக நாங்கள் உங்களுக்கு வரி கட்டி விடுகிறோம் என்று சொல்லி அந்த இடத்த விட்டு வேகமாக ஓடி போயிட்டாங்க. இதையும் அல்லாஹ் திருமறையில் இன்றைக்கு சொல்கிறான். இதெல்லாமல் அந்த கிறிஸ்தவர்களோடு பலவிதமான வாதங்களுக்கு அல்லாஹ் அழைப்பு கொடுக்குறான். அருமையானவர்களே, நாம இந்த கிறிஸ்தவர்கள் அசத்தியத்தில் இருந்து கொண்டு ஒரு பொய்யான விஷயத்தை, அல்லாஹ் மீது ஒரு அநியாயத்தை, அபாண்டத்தை உலகம் பூரா பரப்பி வச்சிருக்கிறான். ஈசா அலைஹிஸ்ஸலாம் கடவுள் கடவுள் என்று. நாம் சத்தியத்தை சொல்லாமல் இருக்கிறோம். அவன் எல்லா சுவர்களிலும் எழுதி வச்சிருக்கிறான். ஒரு சிட்டிக்குள்ளே போறீங்கன்னா பைபிளுடைய பொய்யான திரிக்கப்பட்ட வசனங்களை எழுதியிருக்கிறான். நம்மள்கிட்ட குர்ஆனுடைய சத்திய வசனங்கள் இருக்கிறது. நாம் அதன் பக்கம் அழைக்காமல் விட்டுவிட்டோம். அல்லாஹ் அழைக்குமாறு சொல்கிறான், யா அஹ்லல் கிதாப், வேதக்காரர்களே வாருங்கள் கூப்பிட்றான்ல, வா உட்கார்ந்து பேசுவோம்.
தௌஹீதா ஷிர்கா, ஏகத்துவமா இணை வைப்பா, இந்த ரெண்டுக்கும் தான் உலகத்தில் பிரச்சனையே. அப்போ ஏகத்துவத்தை நிலைநாட்டுவதற்கு எல்லா வகையிலும் அல்லாஹ் ஆதாரங்களை அடுக்கி அவர்களோடு விவாதம் செய்யுமாறும் முஸ்லிம்களுக்கு வழிகாட்டுகிறான். இதுதான் இந்த சூறாவுடைய சாராம்சம். இதில் இடையில பத்ர் போரை பற்றி, உஹது போரை பற்றி எல்லாம் கூட வருகிறது. மொத்தத்தில் பல்வேறு அழகான வரலாறுகளும் சட்டங்களும் கொண்ட ஒரு சூறா தான் ஆல் இம்ரான். எனவே தான் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அதை நூர் என்று சொன்னாங்க, ஒளி விளக்குன்னு சொன்னாங்க. இதில் சொல்லப்பட்ட இந்த விஷயங்களை வாழ்க்கையில் கடைபிடிப்பதற்கு அல்லாஹ் நம்ம எல்லோருக்கும் தௌஃபீக் செய்வானாக. இதில் உள்ள சின்ன சின்ன துவாக்கள் இருக்குல்லவா, அதையெல்லாம் மனப்பாடம் செய்வதற்கும் அல்லாஹ் வாய்ப்பினை தருவானாக. கடைசி 10 வசனங்களை காலையில் எழுந்ததும் ஓதக்கூடிய ஒரு வாய்ப்பினையும் தருவானாக. வஆகிரு தஅவானா அல்ஹம்துலில்லாஹி.